ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புலேருந்து வேடசந்தூருக்கு போகக்கூடிய மெயின் பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதுவும் மெயின் பஸ்ஸு ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 3 ஏக்கர் 3 சென்டில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புலேருந்து வேடசந்தூர் போகக்கூடிய மெயின் பைபாஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த விவசாய நிலத்தை வந்து ரீச் ஆகிடலாம். இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஒரு போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸோடு வந்து கிடச்சிருக்கு. இந்த விவசாய நிலத்தில் இது இல்லாமல் 100 தென்னங்கன்று இருக்குது, 100 மாமரங்கள் இருக்குது. அது போக வந்து நமக்கு ஒரு 20 செம்மரங்களும் சேர்த்து வந்து வச்சுருக்காங்க. ஊரடி தோட்டமாக தாங்க நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 33 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மெயின் பஸ் ரோட்டில் இருந்து நம்மளோட இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணி தெளிவாகவே வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஏன் அப்படின்னா நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் வெளியூர்லேருந்து, வெளி மாநிலங்களில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வீடியோ எடுத்து காட்டுறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா பஸ் ரூட்டு, அந்த பஸ் ரூட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 300 to 400 மீட்டர் கூட வராதுங்க. அந்த டிஸ்டன்ஸில் நம்மளோட தோட்டத்தை வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டு சூப்பராகவே வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல செம்மண் பூமியாகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, நீங்கள் பார்க்கும்போதே தெளிவாக தெரியும். ரைட் சைடும் ஃபென்சிங் இருக்கும், லெஃப்ட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்சிங் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு தோட்டத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கேணியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேணி வந்து நல்ல ஒரு பெரிய கேணியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. தண்ணியும் வந்து நமக்கு வந்து மேலாப்படி வந்து அமைஞ்சிருக்கு. நான் வீடியோவோட சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், இல்லை பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே போடுறதுக்கு தகுந்த மேனிக்க நல்ல ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து ஓரளவுக்கு ஸ்பேஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வந்து தோட்டத்தை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸுமே வந்து நமக்கு வந்து விட்டுருக்காங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து நல்ல ஒரு செம்மண் பூமியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடணும், இல்லை ஃபேமிலியாக வந்து அப்படியே வந்து நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதுதான் உள்ளே வந்து ஒரு 100 தென்னங்கன்று வந்து வச்சுருக்காங்க. ரைட்டு லெஃப்ட்டு 2 சைடுமே வந்து நமக்கு இடம் வந்து சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்த சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடியிருப்பு பகுதிகள் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஊரடி தோட்டமாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து வீடு கட்டி அப்படியே ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது பஞ்சாயத்தில் அப்ளை பண்ணி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து பைப்லைன் கனெக்ஷனில் வந்து வாட்டர் வர்ற மாதிரி எதிர்பார்க்குங்க. அதே போல் இபி ஃபெசிலிட்டிஸாக இருக்கணும், இல்லை கடைகண்ணிக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம இடத்துல இருந்து டைரெக்டாக யாராவது சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்னா பஸ்ஸை பிடிச்சி டைரெக்டாக நம்மளுடைய இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு மெயினான ஏரியாவில் தான் இன்றைக்கி இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்கு. அதே போல் இடத்துக்கு பக்கத்துலேயே 2 சைடுமே வந்து ஒரு பெரிய ஊர்கள் வந்து கிடச்சிருக்கு. அதனால தான் வீடியோவோட ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம வந்து தெளிவாக காட்டுறோம். அதே போல் லேண்டு வாங்குறவங்கள பொறுத்த வரைக்குமே மேக்ஸிமம் எங்களை மாதிரி யூடியூப் சேனல் பார்த்தாலும் கூட ஒரு 5000 ரூபா மட்டும் டோக்கன் அட்வான்ஸ் போடுங்க. அந்த டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டு லீகல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது ஓரல் ஈஸியாக எடுக்காதீங்க. 1975 இன்றைக்கி கரண்ட் டேட்டு வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலியமாக பணம் கட்டி அந்த ஈஸியை வந்து வாங்குங்க. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக தெரியும். ஓரல் ஈஸியில் வந்து சில விஷயங்கள் வந்து விடுபட்டு போயிருக்கும். ஆனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலியமாக வாங்கக்கூடிய ஈஸியை பொறுத்த வரைக்கும் A to Z வந்து பக்காவாக வந்து நமக்கு வந்து இருக்கும், அளவுகளும் மாறாது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கேணிங்க. கேணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல பெரிய கேணியாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து நமக்கு வந்து மேலாப்படி வந்து அமைஞ்சிருக்குங்க. இதோட டெப்த்து அப்படின்னு பார்க்கும்போது 40 to 60 அடி வரைக்கும் இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இதில் வந்து
ஒரு போருமே வந்து போட்டிருக்காங்க. போரை பொறுத்த வரைக்கும் 700 அடி மட்டும்தாங்க டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வறட்சி காலகட்டத்தில் வந்து போர் வந்து போட்டிருந்தாங்க. நீர்ப்பாசனம் வந்து பண்ணுறதுக்கு தகுந்த மேனிக்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ கூட வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து தோட்டம் வாங்கி அவங்க வீடு கட்டி அப்படியே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து வீடு கட்டி இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு தோட்டங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உண்மையிலே ஒரு சூப்பரான இடம்னே சொல்லலாம். இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் அப்லோட் பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.